மும்பையிலிருந்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்த கும்பலை சென்னையில் சுடுகாட்டு பகுதியில் சுற்றி வளைத்து போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். புகார் கொடுக்கும் நபர்களை போலி துப்பாக்கியை காட்டி மிரட்டி வந்த கேடிகள் கையும் களவுமாக சிக்கியது எப்படி? சென்னையில் தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் போதை மாத்திரை பழக்கம் அதிகரித்துள்ளதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ளன. சில சமூக விரோதிகள் வலி நிவாரணி மாத்திரைகளை கரைத்து அதை வடிகட்டி ஊசி மூலம் நேரடியாக நரம்பில் செலுத்தி போதையேற்றி வருவதாக கூறப்படுகிறது. தாம்பரத்தில் உள்ள சுடுகாட்டு பகுதியில் போதை மாத்திரை விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு வரும் போதை ஆசாமிகள் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்குவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றதும் அவர்களை பார்த்த மர்ம நபர்கள் தப்பி ஓடினர். அங்கிருந்து சில போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் கைப்பற்றப்பட்டன. இதையடுத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் போலீசாரின் கழுகு பார்வையில் சிக்கிய 4 பேருக்கு மும்பையில் இருந்து செல்போன் அழைப்பு வந்த சிக்னல் கிடைத்தது. அதற்காகவே காத்திருந்த போலீசார் தாம்பரம் அருகே உள்ள சுடுகாட்டு பகுதியில் மறைந்திருந்த 4 பேரையும் சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்தனர். பின்னர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் செம்மஞ்சேரியைச் சேர்ந்த மனோஜ்குமார், கடப்பேரி ரூபன், மணிமங்கலம் சக்திவேல் மற்றும் ஓட்டேரியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் என்பது தெரிய வந்தது. இவர்கள் ரயில் மூலம் மும்பைக்கு சென்று அங்கிருந்து வலி நிவாரணி மாத்திரைகளை குறைந்த விலைக்கு வாங்கி வந்து போதை மாத்திரையாக பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசாரிடம் சிக்காமல் இருக்க மும்பையில் இருந்து கடப்பா வரை ரயிலிலும், கடப்பாவில் இருந்து பூந்தமல்லி வரை பேருந்திலும், அங்கிருந்து ஆட்டோ மூலமாக தாம்பரத்திற்கு மாத்திரைகளை கடத்தி வந்தது அம்பலமானது. மும்பையில் ஒரு மாத்திரையை 50 ரூபாய்க்கு வாங்கி வந்து சென்னையில் போதை இளைஞர்களிடம் 500 ரூபாய் வரை விற்று கல்லா கட்டி உள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 420 போதை மாத்திரைகள், ஒரு பட்டா கத்தி, போலி துப்பாக்கி, 6 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. போதை மாத்திரை விற்பனை செய்வதை யாராவது தட்டி கேட்டாலோ அல்லது புகார் அளிக்க முயன்றாலோ டம்மி துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களை காட்டி மிரட்டி வந்துள்ளனர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் சக்திவேல், ரஞ்சித்குமார், ரூபன் மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்தது. இதையடுத்து 4 பேர் மீதும் போதைப் பொருள் தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தாம்பரம் பகுதியில் கடந்த 10 நாட்களில் போதைப் பொருட்கள் தடுப்பு நடவடிக்கையில் 132 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் 164 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கில் இதுபோன்ற அதிரடி நடவடிக்கைகள் தொடரும் என்று தாம்பரம் மாநகர போலீசார் தெரிவித்துள்ளனர்.